தோல்விகள் வெற்றியின் உறவாம் முதுகில குத்துற கூட்டம் வெற்றியின் முக்கிய உறவாம். To give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to goodbye now. தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோட எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங். அப்போது ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 6 seasons I guess. 6 seasons. No, இல்ல ஒரிஜினல் The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. ஐ டென்ட் see it, not because of anything else, பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடைய தான், சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நீர், அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி விபாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் சூப்பர். ஸோ பார்த்தோன்னே எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, ஐ டூ இட். நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ செட் ஐசிங் ஆன் த கேக், வாட் எல்ஸ் டு வி நீட்? பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ செட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் ஆஸ் அ பிக் ஃபேமிலி. வி பிகம் ஒன் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம். அது சித் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சித் சார் அவ்வளோ அருமையாக ஹீஸ் ஆல்சோ த co-director for this film. ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும் ரேவதி மேமும் சித் சாரும் ஒன்றா பேசி மேமும் இல்லை நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ I knew that side of Sid sir also through the shoot. And ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha.
இங்கேருந்து இப்படி ஒன்றும் வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி ஷி ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஹர் யூனோ ஷி வாஸ் தட் கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே லைக் ஓகே ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது வி ஜஸ்ட் யூனோ காட் அலாங் லைக் அ ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷி வண்டர்ஃபுல் ஆக்டர், ஸோ நேச்சுரல், ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித். அண்ட் முன்னாடியே அமிதா சொன்ன மாதிரி இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி, அது யாராக இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie, பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் Amrita, இதுலேயும் she's played a very important, very important character. இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் டேக் ஹர் எவ்ரிவேர் ஃபார்வர்ட், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லின். இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மர்லின் தேன் அம்ரிதா. யூ டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் மை டியர். சிவா சார் இந்த இதிலே கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பற்றி தான் சொன்னார். மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம் அதுதான் அவங்க மேக்ஸிமம் போவோம். வாய்ஸ் எக்ஸாக்ட் ஆயிட்டா. அண்ட் வேறொரு இது என்னன்னா நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைமில் செட் யூனோ பி வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்கள், இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போட்டு ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் கோவம் ரேவதி மேமோட. ஆனால் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்சைட்ஸ். அண்ட் அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படித்து ஷி சேஸ் ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்க. இஃப் ஷி ரியலி லைக்ஸ் இட் கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகேவா ஓகே தான் வேண்டாம் இன்னொரு வேணுமா வேண்டாம் திஸ் இஸ் ஃபைன் அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லுவாங்க. வேணும்னா இஃப் ஷி ஃபீல்ஸ் தட் வி நீட் ஒன் மோர் சரி ஒன் மோர் ஆர் மேபி another one. But it was such a wonderful experience working with her. In the first full project I have worked with her under her direction and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் தட் ஆல் ஆஃப் யூ வில் கிவ் அஸ் ஆல் யூர் லவ் சப்போர்ட் அண்ட் encouragement. So Rupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4ஆம் தேதி ஹாட்ஸ்டாரில் குட் பை ஃபர்தர். Give us all your love and support. Thank you. Thank you, ma'am. But I